அயன் பாக்ஸ் இல்லாமல் கேன்வாஸ் வச்சு எப்படி நெக் ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் நெக் ஷேப் ட்ரா பண்ணிக்கோங்க. ஷோல்டர் கட் பண்ணாமல் நெக் ஷேப்பை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நான் விட்டுருக்க மாதிரி தையலுக்கான இடத்த கட் பண்ணாமல் நெக் ஷேப் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கேன்வாஸ் எடுக்கணும். நம்ம நெக் விட்டோட 1 or 1.5 inch எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் வச்சு திருப்ப ஒரு துணி எடுக்கணும். சுற்றி அரைஞ்சிருக்க மாதிரி எடுத்துக்கோங்க அந்த துணியை. ஸோ க்ளூ சைடு அங்கே வர மாதிரி வச்சுக்கோங்க. அயன் பாக்ஸ் வந்து அயன் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படியே ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி 3 சைடும் வந்து எட்ஜில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1/2 inch கொடுத்துக்கோங்க, அதில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் வந்து நமக்கு உள்ளே போகணும். ஸோ ரைட் ஆன் ரைட் வச்சு இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட்டை வந்து நம்ம கேன்வாஸ் அட்டாச் பண்ணலாம். அந்த துணி மேலே வர மாதிரி வச்சு நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணுங்கள். தைக்கிறதுக்கு நம்ம 1/4 inch விட்டுருப்போம். ஸோ அதில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுத்துருக்க ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லாஷ் போட்டுட்டு அழகாக திருப்பிக்கோங்க. கர்வ்ஸ் இருக்கிறதுனால அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லாஷ் போட்டுக்கோங்க. திருப்பும்போது நம்ம அட்டாச் பண்ண